Keystone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். தாவேக்கா நடத்தக்கூடிய இந்த நிகழ்வில் பங்கேற்று மாமல்லபுரத்தில் பேசிட்டு வராங்க. உடனடியாக விஜய் அவர்கள் மைக்கை வாங்கிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, சத்தியமாக இது நான் பேச சொல்லி கூட்டிகிட்டு வரல, அது அவங்களா தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. மாணவர்கள் மத்தியில், யங்ஸ்டர்ஸ் மத்தியில், 15 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மத்தியில் கண்டிப்பாக விஜய்க்கு ஒரு இம்பேக்ட் இருக்குது. அதில் சந்தேகம் கிடையாது. ஓட்டாக எப்படி மாறுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஜனநாயகன் படத்தினுடைய ஷூட்டிங் முடிஞ்சதன் காரணமாக இப்போ முழு நேர அரசியலில் விஜய் இறங்கி விட்டார் அப்படிங்கிற இதில் செய்திகள் இருக்கு. இப்போ தாவேகா தரப்பில் விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா, பிறநாளுக்கு பிறகு முழு அளவிலான ஒரு 120 நாள் சுற்றுப்பயணம் தொடர்ச்சியாக மேற்கொள்ள போகிறாரு விஜய் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த முன்னெடுப்பு தாவேக்காவுக்கு ஒரு பெரிய செல்வாக்கை மக்கள் மத்தியில் தரும். அது பொறுத்து தாங்க பார்க்கணும். ஏற்கனவே இருக்க செல்வாக்கா அது எப்படி எப்படி மேலும் வளர்த்தெடுக்குது. தமிழ்நாடு பூரா ஒரு சுற்றுப்பயணம் போனாருன்னா கண்டிப்பாக அது ஆளும் கட்சிக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தும். முதலமைச்சர் எலெக்ஷன் டைமில் ரோட் ஷோ போகலாங்க. மற்ற நேரங்களில் முதலமைச்சர் ரோட் ஷோ போனால் அங்கே காமன் மேனுக்கு, சாமானிய மனிதனுக்கு மிகப்பெரிய அளவில் இடையூறுகள் ஏற்படும். டிராஃபிக் பிளாக் ஆகும். பாதுகாப்பு காரணங்களுக்காக காவல்துறை குவிக்கப்படுவதால் பெரிய அளவில் போக்குவரத்து மாற்றங்கள், போக்குவரத்து நிறுத்தப்படுவது, சராசரி அன்றாட வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படும். 91-96 ஜெயலலிதா பண்ண தப்பை இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 30 வருஷம் பொறுத்து பண்ணுறாங்க. இல்லை, விஜய் அவர்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் மக்கள் கூடுறாங்க, அவங்க கட்சியினுடைய தொண்டர்கள் கூடுறாங்க, ரசிகர்கள் வந்துடுறாங்க. ஸோ இதன் காரணமாக நம்மளும் ஒரு மிகப்பெரிய அளவிலான மக்கள் கூட்டத்தை காட்டணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் காரணமாக தான் திமுக அப்படிலாம் பண்ணுறாங்க. உண்மை, இதுதான் உண்மை. அதுதான் முக்கியமான காரணம். விஜய் ரோட் ஷோ பார்க்கக்கூடிய கூட்டத்தை பார்த்து எங்களுக்கும் ஆதரவு இருக்குன்னு இவங்க காட்டுறாங்க. விஜய் ஃபேக்டர் இவங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அவங்க எவ்வளவு தான் மறுத்தாங்கன்னாலும், எவ்வளவு தான் துண்டை போட்டு தாண்டாங்கன்னாலும், எத்தனை கோயிலில் சத்தியம் பண்ணி, கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணி மறுத்தாங்கன்னாலும், திமுககாரர்கள் விஜய் ஃபேக்டர் தான் டிஎம்கேக்கு பெரிய டிஸ்டர்பிங் ட்ரெண்டு. 26 திமுகவோட மிகப்பெரிய சவால் விஜய். மோடி அரசியலில் இருக்க வரைக்கும், மோடி பிரதம மந்திரியாக இருக்க வரைக்கும் திமுகவோட வெற்றியை யாராலையும் அசைச்சிக்க முடியாது. குலசாமின்னு சொல்லலாம். திமுகவுக்கு குலசாமி மோடி தான். மோடி ஃபேக்டர் இருக்க வரைக்கும் உங்களை யாரும் அசைச்சிக்க முடியாது. வணக்கம், நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். விஜய் அண்ணா தான் 2026 முதலமைச்சராக வருவார் என ஒரு மாணவி பேசியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து பல மாணவியர்களும் கல்வி விருது வழங்கும் விழாவில் 2ஆம் கட்டமாக தாவேக்கா நடத்தக்கூடிய இந்த நிகழ்வில் பங்கேற்று மாமல்லபுரத்தில் பேசிட்டு வராங்க. உடனடியாக விஜய் அவர்கள் மைக்கை வாங்கிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, சத்தியமாக இது நான் பேச சொல்லி கூட்டிகிட்டு வரல, அது அவங்களா தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. அப்போ மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கை சம்பாதித்து விட்டாரா விஜய்? இல்லை, ஒரு இம்பேக்ட் இருக்குன்றது உண்மை. மாணவர்கள் மத்தியில், யங்ஸ்டர்ஸ் மத்தியில், 15 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மத்தியில் கண்டிப்பாக விஜய்க்கு ஒரு இம்பேக்ட் இருக்குது. அதில் சந்தேகம் கிடையாது. ஓட்டாக எப்படி மாறுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இந்த பேஸை, சப்போர்ட் பேஸை நீங்கள் பூத்து கொண்டு வரது தான் சேலஞ்ச். அது எப்படின்றது தான் இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். மாணவர்கள் அப்படி பேசுவது விஜய்க்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். யங்ஸ்டர்ஸ் மத்தியில் விஜய்க்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிறது. திமுக, அண்ணா திமுக இல்லாத செல்வாக்கு இளைஞர்கள் மத்தியில் 16 வயதுக்கு இப்படி வச்சுக்கலாம் நம்ம. அதுலேருந்து அரௌண்ட் 35 வரைக்கும் மத்தியில் அண்டு ப்ளஸ் பெண்கள் மத்தியில் விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு பெரிய அளவில் தான் இருக்குது. இன்னும் ஒரு வருஷம் அவர் அதை தக்க வைக்கணும், அதை பூத்துக்கு கொண்டு வரணும். இதுதான் அவரோட சேலஞ்ச். ஜனநாயகன் படத்தினுடைய ஷூட்டிங் முடிஞ்சதன் காரணமாக இப்போ முழு நேர அரசியலில் விஜய் இறங்கி விட்டார் அப்படிங்கிற இதில் செய்திகள் இருக்கு. இப்போ தாவேகா தரப்பில் விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா, பிறநாளுக்கு பிறகு முழு அளவிலான ஒரு 120 நாள் சுற்றுப்பயணம் தொடர்ச்சியாக மேற்கொள்ள போகிறாரு விஜய் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த முன்னெடுப்பு தாவேக்காவுக்கு ஒரு பெரிய செல்வாக்கை மக்கள் மத்தியில் தரும். அது பொறுத்து தாங்க பார்க்கணும். ஏற்கனவே இருக்க செல்வாக்கா அது எப்படி எப்படி மேலும் வளர்த்தெடுக்குது. தமிழ்நாடு பூரா ஒரு சுற்றுப்பயணம் போனாருன்னா கண்டிப்பாக அது ஆளும் கட்சிக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தும். இன்னமும் ஒரு ஃபீல்டுக்கு வராதப்பே இவங்க இவ்வளோ தூரம் பயப்படுறாங்க. அவர் ரோட் ஷோ போனால் அந்த இடத்துல இவங்களும் ரோட் ஷோ போகிறாங்க. கோயம்புத்தூரில் ஒரு ரோட் ஷோ போனால் அடுத்த நாள் உதயநிதி ரோட் ஷோ போகிறாரு. மதுரையில் இந்த மாதம் அவர் மாநாடுனா ஸ்டாலினே ரோட் ஷோ போகிறாரு. நான் எவ்வளோ 48 வருஷம் பொறுத்து பொதுக்குழு அங்கே கூட்டுறீங்க. மதுரையில் 48 வருஷமாக இல்லாத அக்கறை மதுரை மேலே இப்போ நான் திடீர்னு பொத்துக்கிட்டு வந்தது திமுகவுக்கு. வழக்கமாக அறிவாலயத்தில் தான் நடக்கும், கலைஞர் அரங்கத்தில். ஆமாம். அப்புறம் அங்கே அவர் முதலமைச்சர் ஏன் 25 கிலோமீட்டர் ரோட் ஷோ போகிறாரு. 25 கிலோமீட்டர் முதலமைச்சர் ரோட் ஷோ போகும்போது அடுத்த நாள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் எழுதியிருக்கான், மதுரை மற்றும் மதுரையை சுற்றி இருக்க பகுதிகள் தென் மாவட்டங்களுக்கு போக வேண்டிய இடம், அந்த ரூட் அது 6 மணி நேரம் டிராஃபிக் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ மக்கள் மத்தியில் வெறுப்பு தான் வளரும். இதெல்லாம் யார் கொடுத்த ஐடியா முதலமைச்சருக்கு தெரியல. முதலமைச்சர் எலெக்ஷன் டைமில் ரோட் ஷோ போகலாங்க. மற்ற நேரங்களில் முதலமைச்சர் ரோட் ஷோ போனால் அங்கே காமன் மேனுக்கு,
சாமானிய மனிதனுக்கு மிகப்பெரிய அளவில் இடையூறுகள் ஏற்படும். டிராஃபிக் பிளாக் ஆகும். பாதுகாப்பு காரணங்களுக்காக காவல்துறை குவிக்கப்படுவதால் பெரிய அளவில் போக்குவரத்து மாற்றங்கள், போக்குவரத்து நிறுத்தப்படுவது, சராசரி அன்றாட வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படும். 91-96 ஜெயலலிதா பண்ண தப்பை இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 30 வருஷம் பொறுத்து பண்ணுறாங்க. மதுரை ரோட் ஷோ, முதலமைச்சர் ரோட் ஷோவில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிக்கை பெரிய அளவில் கட்டுரை எழுதுது. நேச்சுரல் 25 கிலோமீட்டர் முதலமைச்சர் போகிறாரு, 2000 கிலோமீட்டர் போலீஸாரை போடுறாங்க. பாதுகாப்பு கண்டிப்பாக பாதுகாப்பு கொடுத்து தான் ஆகணும். பாதுகாப்பில் எந்த விதமான சமரசத்துக்கும் இடம் கிடையாது, உண்மை. இதில் சாமானிய மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை பற்றி ஏன் திமுகவோ அதன் தலைவரோ யோசிக்க மறுக்கிறாங்க? உங்களுக்கு எதிராக திரும்புங்க. அது இந்த ரோட் ஷோ மூலமாக உங்கள் வாக்கு வங்கியை நீங்களே சதைச்சிக்கிறீங்க. இந்த எளிய உண்மையை முதலமைச்சர்கிட்ட சொல்கிறதுக்கு இன்றைக்கி திமுகவில் ஆள் இல்லை. மீடியா இதை பற்றி பேச பயப்படுது. நான் எந்த கெட்ட எண்ணத்தோடையும் சொல்லலை, எனக்கு எந்த கெட்ட எண்ணமும் கிடையாது. நான் 91-96 ஜெயலலிதாவையும் பார்த்தேன், இப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட்டையும் பார்க்குறேன். ரோட் ஷோன்றது புது கான்செப்ட்டுங்க. அது மோடி வட இந்தியாவில் பண்ணது கொண்டு இங்கே பண்ணின்னு இருக்காங்க. அவங்க எலெக்ஷன் டைமில் பண்ணுங்க, ஃபைன். ஆமாம், மக்கள் உங்கள் ஜனநாயகத்துக்கு கொடுக்குற வேலை எல்லா கட்சிக்காரனும் பண்ணுவான். தலை எழுத்து தாங்கி தான் ஆகணும். ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை, அப்படி தான், வேறு ஒன்றும் இல்லை. என்ன வித்தியாசம் உங்களுக்குள்ள? எல்லாம் கொள்ள தான் அடிக்கிறான். எந்த கொல்லி நல்ல கொல்லின்னு தேர்ந்தெடுக்கிறது தான் நமக்கு சாய்ஸு. நல்ல குழந்தை இது இருக்குது, நல்ல புள்ள. அதோ கூரை மேலே ஏறி கொல்லி வைக்கிறது பற்றியா, அதான் நல்ல குழந்தை, நல்ல உருப்படியான புள்ளன்னுவாங்க. அந்த லெவலில் தான் இன்றைக்கி தமிழ்நாடு அரசியல் இருக்குது. இந்திய அரசியல் அப்படி தான் இருக்குது. இல்லை, கொல்லியை வச்சு அரசியல் கட்சிகள் ஒப்பிட வேண்டியது வேறு என்னங்க? வேறு சொல்லுங்களேன், மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். தேனும் பாலும் அங்கே ஓடுது. இங்கே என்ன தேனும் பாலுமா ஓடுது? இல்லை, நான் உங்கள் முடிவுக்கு விட்டுறேன். ஓகியசீலர்கள் யாராவது ஒருத்தரை காமிங்க அரசியலில், ஓப்பனாக பேசுவோம். மக்கள்கிட்ட போய் கணக்கெடுங்க, என்ன விட்டுருங்க. மக்கள்கிட்ட போய் திருவாளர் பொது ஜனத்துக்கிட்ட நீங்களே மைக்க போட்டு கேளுங்க. நான் சொல்கிறது தப்பாக ரைட்டாக நான் அவங்க சொல்லட்டும். மக்கள் சொன்னாங்கன்னா நான் திருத்திக்கிறேன், மன்னிப்பு கேட்குறேன். ஓகியசீலர்கள் அரசியலில் யார்? ஒரே ஒரு கட்சியை காமிங்க. இதான எதார்த்தம். இதுக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்தாகணும், வேறு வழி இல்லை. குறைஞ்ச தீமை உள்ளவன் யாருன்னு தான் நம்ம பார்க்குறோம், இல்லையா? குறைஞ்ச தீமை உள்ளவங்கன்னு 21 திமுகவுக்கு போட்டோம், 26 யாருக்கு போடுறது? டெலிகேட் பொசிஷன் கவுண்டமணி பாஷையில் சொன்னான். அப்போ இந்த மாதிரியான ரோட் ஷோஸ் வந்து இருக்கிற மக்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. அரசாங்கங்கள் சிரமம் கொடுக்காமல் இருந்தாலே போதும். முதலமைச்சர் 4 மணி நேரம் ரோட் ஷோ போகிறாரு, 6 மணி நேரம் போகிறாரு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குவன். பாதுகாப்பு கெடுபிடிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். கிரவுண்டில் நம்ம எல்லாருமே அதை சுற்றிக்கூடிய பல மாவட்ட காவல்துறையினரும் கொண்டு வரது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து, அன்றாட போக்குவரத்து இருக்குல்ல, நார்மல் டிராஃபிக் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். அதுவும் மதுரை வந்து தென் மாவட்டங்களுக்கான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடம். அதை தாண்டி தான் போய் ஆகணும். 7-8 மாவட்டம். ஆமாம், நீங்கள் மதுரைக்கு உள்ளேயும் வெளியிலையும் டிராஃபிக் பிளாக் ஆகும். எவ்வளோ பேருக்கு சிரமம் யோசிச்சு பாருங்கள். இது மோடி கவுண்ட் பண்ணுறது எல்லாத்தையும் நீங்கள் ஏன் காப்பி அடிக்கிறீங்க? அது ஒரு பொதுக்கூட்டம் பேசிட்டு போயிடலாம்ல. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஆளுங்களை கொண்டு வந்து வைப்போம், பேசிட்டு போயிடலாம்ல. தமுக்க மைதானம்லாம் இருக்குது. 25 கிலோமீட்டர் அன்றைக்கி முதலமைச்சர் போயிருக்காரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை எழுதுது மிகப்பெரிய அளவில் சாலை போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது, பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளானார்கள். உங்களுக்கு தானே நஷ்டம் இது. ஆக்சுவலாக இது வந்து யானை தலையில் மண்ணை அள்ளி போட்டுக்குது. இப்படிலாம் பண்ணுறது மூலமாக தன்னுடைய ஆதரவு தளத்தை திமுக இழக்கிறது. இதுதான் உண்மை. இது திமுகவில் இருக்க நண்பர்களுக்கு புரிய மறுக்குது. அதில் இருக்க விஷயம் தெரிந்தவங்களுக்கு புரியுது. அவங்க கையேறு நிலையில் இருக்காங்க. மக்கள் முதல்வர் மக்களை சந்திக்கிறார் அப்படிங்கிற இதெல்லாம் திமுக தரப்பு எழுதி வர்றாங்க. 25 கிலோமீட்டரில் நீங்கள் போகிறதுன்றது வந்து திரும்ப சொல்கிறேன், அதோட பாரதூரமான விளைவுகளை நான் நினைக்கிறேன். 2000 போலீஸாரை தெருவில் இறக்கியிருக்காங்க. செக்யூரிட்டி கொடுத்தே ஆகணும். பாதுகாப்பில் முதலமைச்சரோட பாதுகாப்பில் சமரசத்துக்கு இடம் இல்லை. 50 மீட்டருக்கு ஒரு எஸ் சமரசத்துக்கு இடம் இல்லை. சரி, திருவாளர் பொது ஜனத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன? அதை பற்றி ஏன் பேச மாட்டேன்றீங்க? இதெல்லாம் 91-96 ஜெயலலிதா பண்ண தப்பு. பாய்ஸ் கார்டன்லேருந்து புறப்படுறாங்கன்னா மவுண்ட் ரோடு, பீச் ரோடு எல்லாத்தையும் பிளாக் பண்ணி, அந்த அம்மா எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்கன்னா 2 மணி நேரம் முன்னாலே அந்த பல சாலைகளை மூடி, சென்னை மாநகரத்தில் இருக்க ஒவ்வொரு குடிமகனும் ஜெயலலிதாவோட பாதுகாப்புக்காக போலீஸார் செய்த கெடுபிடிகளால் 91-96 ஏதாவது ஒரு நாள் பாதிக்கப்பட்டிருப்பான். அதனால தான் 96 வாஷ் அவுட் ஆச்சு ஜெயலலிதா. ஆனால் அந்த அம்மா 2001 வந்த பிறகு 2011 வந்தப்போ அந்த தவறை செய்யலை, திருத்திக்கிட்டாங்க. நீங்கள் அந்த தவறெல்லாம் போய் இப்போ செய்கிறீங்கன்னா அப்புறம் என்னங்க இருக்குது?
எலெக்ஷன் டைமில் தான் உங்கள் ரோட் ஷோ போகணும். நார்மல் டைமில் போனீங்கன்னா மக்களோட வெறுப்பு தான் சம்பாதிப்பீங்க. உங்கள் ஓட்டு இப்போ உங்களோட ஓட் பேங்கை நீங்களே அடிச்சு காலி பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லை, விஜய் அவர்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் வந்து மக்கள் கூடுறாங்க, அவங்க கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து கூடுறாங்க, ரசிகர்கள் வந்துடுறாங்க. ஸோ இதன் காரணமாக நம்மளும் வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான மக்கள் கூட்டத்தை காட்டணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் காரணமாக தான் திமுக அப்படிலாம் பண்ணுறாங்களா? உண்மை, இதுதான் உண்மை. அதுதான் முக்கியமான காரணம். விஜய் ரோட் ஷோ பார்க்கக்கூடிய கூட்டத்தை பார்த்து எங்களுக்கும் ஆதரவு இருக்குன்னு இவங்க காட்டுறாங்க. விஜய் ஃபேக்டர் இவங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அவங்க எவ்வளவு தான் மறுத்தாங்கன்னாலும், எவ்வளவு தான் துண்டை போட்டு தாண்டாங்கன்னாலும், எத்தனை கோயிலில் சத்தியம் பண்ணி கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணி மறுத்தாங்கன்னாலும் திமுககாரர்கள் விஜய் ஃபேக்டர் தான் டிஎம்கேக்கு பெரிய டிஸ்டர்பிங் ட்ரெண்டு. 26 திமுகவோட மிகப்பெரிய சவால் விஜய். அதிமுக பாஜக கூட்டணி இருக்குது, அது எப்படின்னா போட்டுவோம், ஒரு தனியாக நிக்கட்டும், கூட்டணி போட்டோம். 26 திமுகவோட மிகப்பெரிய சவால் எதுன்னு என்ன கேட்டாங்கன்னா விஜய். அவர் உடைக்கிறார், எல்லாரும் ஓட்டையும் உடைக்கிறார், திமுக ஓட்டை கணிசமாக உடைக்கிறார். இளைஞர்கள் ஓட்டு, பெண்கள் ஓட்டு குறிப்பாக நகருது அவங்களுக்கு. இல்லை, இந்த ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் டேக் ஆஃபே ஆகலைங்க. அதனால தான் அவங்க திரும்ப திரும்ப விஜயை உள்ளே கூப்பிட்றாங்க. இந்த பக்கம் விஜய் வந்து எல்லார் கட்சியும் ஓட்டையும் உடைக்கிறதால திமுகவும் வந்து ஒரு விதமான பதட்டத்தில் தான் இருக்குது. அவர் போகிறனெல்லாம் பின்னால் ஏன் நீங்கள் போகிறீங்க? அவர் முதல் நாள் கோயம்புத்தூரில் ரோட் ஷோ பண்ணுறாரு, அடுத்த நாள் உதயநிதிக்கு பண்ணுறீங்க. இதெல்லாம் ரொம்ப அபத்தமாக இல்லையா? உங்கள் உங்கள் பலவீனத்தை ஏன் இப்படி வெளிச்சம் போட்டு காட்டுறீங்க? ஒரு மாதம் பொறுத்து போ, இல்லை ஒரு வாரம் பொறுத்து போ, அடுத்த நாளே போய் ரோட் ஷோ பண்ணுறீங்க. இது 2 பேர் மேலேயும் தான் மக்களுக்கு விருப்பம். அவர் புது பிளேயருங்க, நீ அவர் ரோட் ஷோவை கண்டம் பண்ணனா, நான் எதுக்கு அவர் ரோட் ஷோ பண்ணனா? அவர் கெட்டு போட்டுன்றேன். அவர் மக்கள் மத்தியில் செல்வாக்கு கழகட்டும், தோற்று போட்டோம். ஆனால் புது பிளேயர்ஸை மக்கள் மன்னிச்சிடுவாங்க. கவர்மெண்ட்டில் இருக்கவங்கள தான் திட்டுவாங்க எப்பயுமே. எங்கே எது நடந்தாலும் மக்கள் யாரை திட்டுறாங்க? முதலமைச்சரை தான் திட்டுறாங்க, போலீஸை திட்டுறாங்க. இது எப்பயோ 1-2 நடந்ததுன்னா ஓகே. இந்த ரோட் ஷோலாம் வந்து ரொம்ப தேவையாது. நான் கேட்குறேன், 25 கிலோமீட்டர் சிஎம்மோட ரோட் ஷோன்றது வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் என்ன? இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். திமுக பொதுக்குழு கூட்டப்பட்டு நடந்து முடிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட பல தீர்மானங்கள் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் அதில் போட்ட எல்லா தீர்மானங்களுமே கிட்டத்தட்ட பாஜக எதிர்ப்பை நோக்கி தான் வந்து இருந்திருக்கு. அதே எதிர்ப்பை வந்து மீண்டும் காட்டி 2026 வந்து இந்தியா கூட்டணியை வெளில வைக்கலாம் அப்படிங்கிற திட்டத்தில் இருக்கிறாரா ஸ்டாலின்? இல்லை வேறு என்ன கணக்கு போடுறாங்க? வேறு ஒரு கணக்கும் கிடையாது, மோடி கணக்கு மட்டும்தான். சாதனை சொல்லியெல்லாம் ஓட்டு கேட்க முடியாது. மோடி அரசியலில் இருக்க வரைக்கும், மோடி பிரதம மந்திரியாக இருக்க வரைக்கும் திமுகவோட வெற்றியை யாராலையும் அசைச்சிக்க முடியாதுங்க. நம்ம பேசின மாதிரி திமுக கூட்டணியை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் வந்து மோடி தான். மோடி ஃபேக்டர் காமிச்சு தான் இங்கே வண்டி ஓடுது. மோடி வந்துடுவார். திடீர்னு மோடி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மோடி தோத்துடுறாரு, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுடுது, காங்கிரஸ் மேலே காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்துடுது. திமுக எதை சொல்லி ஓட்டு கேட்கும்? ஆகவே குலசாமின்னு சொல்லலாம். திமுகவுக்கு குலசாமி வந்து மோடி தான். மோடி ஃபேக்டர் இருக்க வரைக்கும் உங்களை யாரும் அசைச்சிக்க முடியாது. நெகட்டிவ் ஓட்டு தானேங்க, பிடிச்சி ஓட்டம். அவங்க வந்துடக்கூடாது ஓடுற ஓட்டு இது. பிடிச்சி ஓடுற ஓட்டெல்லாம் கிடையாது, விரும்பி போடுகிற ஓட்டு சத்தியமாக கிடையாது. நம்புறீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் வரும். 2 எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷன், மோடியா லேடியான்னு கேட்டால் அந்தம்மா ஒரு தடவை ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாலின் வலுவான கூட்டணியை வச்சு இவர் ஜெயிச்சார். அசம்பிளி ஒன்று தான் அளவுகோல். 3 தடவை ஜெயிச்சாங்கன்னு பேசுறது அபத்தமானது. ஒரு தடவை ஜெயிச்சிருக்காங்க 21, 19, 24 அளவுகோலே கிடையாது. எத்தனை தடவை பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தாலும் இங்கே மோடி பிஜேபி தோற்கடிக்கப்படும், அதில் சந்தேகமே இல்லை. அந்த எதிரணியில் யார் இருக்காங்க அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆனால் மோடி இல்லைன்னா, அரசியலில் மோடி இல்லை, மோடி தோத்துடுறாரு, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுன்னா திமுக அது என்ன? எதை வச்சு நீங்கள் ஓட்டுவாங்க? அப்போ மக்களிடத்தில் மோடிக்கு எதிரான எதிர்ப்பலை வந்து இயல்பாகவே தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. ஒரு லைட் போஸ்ட்டை கேட்டால் கூட அது ஆன்டி மோடி தான். அதை திமுக நல்லா அறுவடை பண்ணிக்குது. அதில் புத்தால்தனமாக அறுவடை பண்ணிக்கிறாங்க. அதனால தான் நான் சொன்னேன், இவங்க வாழ வைக்கிற தெய்வம் வந்து மோடி தான், இவருடைய சாதனைகள் அல்ல. எதுக்கு இடதுசாரிகள் விசிகாலாம் அவங்க கூட இருக்காங்க? சாதனைகளுக்காகவே இருக்காங்க? இல்லை. மோடி எதிர்ப்பில் ஸ்டாலின் உறுதியாக இருக்கார். அரசியல் ரீதியாக ஒரு மிக சரியானது ஒரு எதிர் தாக்குதலை தொடுக்கிறார். பிஜேபிக்கு எதிராக இங்கே ஒரு பொலிட்டிக்கலாக வந்து டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நரேட்டிவை கட் பண்ணுறாங்க, நரேட்டிவை செட்டப் பண்ணுறாங்க, நீதிமன்றங்களில் போய் வழக்குகளை ஜெயிக்கிறாங்க. அவங்களும் பிஜேபி கவர்மெண்ட் ரொம்ப வஞ்சகம் புரிகிறது தமிழகத்துக்கு, தமிழ்நாட்டை பாடாப்படுத்துது. அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அதனால் ஆட்டோமேட்டிக்காக மக்களோட ஆதரவு திமுக அரசுக்கு கூடுகிறது. பட் அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது
அவ்வளோ சுலபமாக ஜெயிக்க முடியாது. ஜெயிச்சாலும் 4 முனை போட்டி ஏற்படும் பட்சத்தில் தொங்கு சட்டமன்றம் தான் வரும் என்று நான் நம்புகிறேன். அதிமுக சார்பில் இன்பத்துரை மற்றும் தனபால் ஆகியோர் வந்து மாநிலங்களவை எம்பியாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்களை திக்கடிக்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க இபிஎஸ்? இதில் எதுவும் அரசியல் வியூகம் இருக்கு? இல்லை, நேச்சுரலி எல்லா கேண்டிடேட் செலெக்ஷனுமே ஒரு சம் பாலிடிக்ஸ் இருக்கும். இன்பதுரையை பொறுத்த வரைக்கும் ஒரு வக்கீல் எங்கள் வில்சனை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி ஒரு வக்கீல் சீட்டு கொடுக்குறோன்னு கொடுத்துருக்கலாம் லீகல் விங்கில். அவர் இன்னொருத்தர் வந்து அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவர் ரொம்ப லோ ப்ரொஃபைலில் தான் இருக்கார். அதனால் அந்த தனபால்ன்றவர் அவரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அவர் எடப்பாடி என்ன கம்பல்ஷனில் அதை கொடுத்தான்னு அவரை தான் கேட்கணும். கட்சிக்குள்ளே நம்ம பேர் முட்டி மோதலாம். இல்லை, ஜெயக்குமார் கூட அந்த ரேஸில் இருந்தார். எல்லாரும் தான் இருந்தாங்க. அவர் கொடுக்க மாட்டார். அவர் பாலிடிக்ஸ் பண்ணுறவர். அவருக்கு நல்லா தெரியுது. எடப்பாடி அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஏன்னா அவர் திமுகவுக்கு எதிராகவே அரசியல் பண்ணுறாரு. அதனால் அவரை குறைச்சி மதிப்பிடாதீங்க. நீங்கள் 4.5 வருஷம் சிஎம்மாக இருந்திருக்கார். அவருக்கு ஒரு கால்குலேஷன் இருக்க தானே செய்யும். அது எப்படி நீங்கள் தவறு சரின்னு எதை வச்சு சொல்ல முடியும்? நார்த் பெல்ட்டு ஒரு சவுத் பெல்ட்டு இருக்கலாம். பிராந்திய அபிலாஷைகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதே மாதிரி வந்து ஜாதி மதம் சார்ந்தும் எடுத்துக்கொள்ளப்படணும். அதை தாண்டி தலைமைக்குரிய சில விசேஷமான குணாம்சங்களுக்கு பொருத்தி போகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்படி தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அவங்க கட்சி அவங்க யாரும் ஒன்று சூஸ் பண்ணுவாங்க. நம்ம எப்படி அது இல்லைன்னு சொல்லுவோம். அதிமுகவினர் பாஜக தொண்டர்களோடு மேல்மட்டம் முதல் கீழ்மட்டம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இணைந்து தேர்தல் பணியாற்ற வேண்டும் என மாவட்ட செயலர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஸோ இந்த முன்னெடுப்பு என்பது ஒரு இரக்கமான சூழலை உருவாக்கும் அப்படின்னு நம்புறீங்க? உருவாக்க வேண்டும். இல்லைன்னா அவர்கள் அதற்கான விலையை கொடுப்பார்கள். ஏன்னா இன்றைக்கி அதிமுக கிட்டத்தட்ட தனித்து விடப்பட்டிருக்கிறது தான் சொல்லணும். பிஜேபியோட தான் இருக்குது. வேறு யாருமே இல்லை உங்களுக்கு. பாமக போய் இப்போ சேருமா, நான் அடுத்த தடவை சேரலாம், நான் மறுக்கல. இன்றைக்கி தனிமையாக இருக்குது. தேமுதிக கூட அந்த பக்கம் போகுதுன்னு தெளிவாக தெரியுது. திமுக பக்கம் ஜனவரி 9 அறிவிக்கிறோம் அப்படிங்கிறாங்க பிரேமலதா. அப்படி தான் சொல்லுவாங்க. ஏடிஎம்கே விட்டு போக மாட்டாங்க. பட்டு அந்த டெண்டர் புக்ஸ்லேயே வைப்பாங்க. சரி, தேர்தல் நெருக்கத்தில் தான் நம்ம இதை பார்க்க முடியும். தேர்தல் நெருக்கத்தில் தான் இதை பற்றி அதிகமாக பேச முடியும்னு எனக்கு தோணும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் கட்சியினர் டிவிக்கே வந்து அதிகமாக அட்டாக் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுலையும் அதிமுக உத்தரவிட்டிருப்பதாக ஒரு தகவல். ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது விஜய் இறுதியாக எப்படியும் நம்ம கூட அலைன்ஸில் வருவார் அப்படிங்கிறதுக்கான ஒரு நம்பிக்கையின் அர்த்தமாகுது. யாருக்கு? இபிஎஸ் அவர்களுக்கு. விஜய் தன்னுடைய கூட்டணிக்கு வந்து விடுவார் என்று இபிஎஸ் உறுதியாக நம்புகிறார். எஸ், நீங்கள் சொல்வது உண்மை. இப்போ டிசம்பர் ஆர் ஜனவரியில் விஜய் வந்துடுவார்னா அதிமுக நம்புது, பாஜகவும் நம்புது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி இந்தியாவில் 17 மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி பாஜக. 11 ஆண்டுகளாக மோடி, இதோ இன்னையோட எலெக்ஷன் ரிசல்ட் வந்து 1 வருஷம் முடியுது. போன தனியாகவே நான் கேட்கணும். ஆமாம், 11 ஆண்டுகள் மோடி பிரதம மந்திரியாக இருக்கிறார். உலகத்திலேயே பணக்கார கட்சி பிஜேபி தான். இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டை 30 வருஷம் ஆண்ட அதிமுக. இவங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்தால் அது வலுவான கூட்டணியாக தான் இருக்க முடியும் சாதாரணம். ஆனால் ஏன் வந்து பிஜேபி தலைவர்களும் அதிமுகவில் ஒரு தரப்பினரும் விஜய் அவர்கள் எங்கள் கூட்டணிக்கு வரணும்னு தொடர்ந்து எதுக்கு வந்து அழைப்பு கொடுத்துட்ருக்காங்க? ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் கீழே ஜெல் ஆகலை. ஓகே, 70% மேலே தொண்டர்கள் வந்து இந்த கூட்டணியை நிராகரிக்கிறாங்க. அவங்களுக்கு பிஜேபியை பிடிக்கல. இது அவங்களுக்கு தலைமைக்கு தெரியுது. அதனால் எப்படி அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுனா ஏடிஎம்கேல வந்து மந்திரிகள்லாம் விட்டு பேச வைக்கிறாங்க. ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. அதிமுக அதே தான் பிஜேபிக்குள்ள ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு எதிர்ப்பு ஒன்றும் இல்லை. ஏன்னா வந்த வரைக்கும் லாபம் அவங்களுக்கு. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப பலவீனமான நிலையில் தான் இருக்காங்க. அதனால தான் வலுவான கட்சிகளால் உருவான இந்த 2 கூட்டணி, 2 வலுவான கட்சிகள். ஏன் வந்து 3ஆவதாக ஒருத்தரை கட்சி ஆரம்பித்து 1.25 வருஷம் தான் ஆகுது. அவர் வெறும் சினிமா நடிகர் தான். இது வரைக்கும் தன்னுடைய போட் பேங்கை எங்கேயுமே நிரூபிச்சதில்லை. அவருக்கு எதுக்கு தினம் வெத்தலை பார்க்க வச்சு அழைப்பு கொடுக்குறீங்க? அதுலேருந்து நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். இப்போ கடம்பூர் ராஜு, தமிழிசை, இன்னும் பலர் வந்து அழைப்பதற்கான காரணம் இதுதானா? எஸ், அவங்க அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆகல. குகன் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆகல. அது சிக்கிக்குச்சு. அதிமுக தொண்டருடைய மனநிலை வந்து விஜய் வந்து ஏற்றுக்கலாம், பிரச்சனை இல்லை. விஜய் ஏற்றுக்கலாங்க, மோடி ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற நிலையில தான். எஸ், இன்றைக்கி அதான் நிலைமை. மேபி இன்னும் கரெக்டாக எவ்வளோ 10 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே ஏடிஎம்கே பிஜேபிக்கு ஜெல்லாச்சுன்னா அதுக்கு வாய்ப்பு குறைவு. ஜெல்லாச்சுன்னா இவங்க வெற்றி வாய்ப்பு அதிகம். இல்லைன்னா இவங்க தோற்பாங்க. மிகப்பெரிய அளவில் தோல்வியை இந்த கூட்டணி சந்திக்கும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.